எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்லம்மா? பூஜையை ஆரம்பிச்சிருவோமா? ஏ கடவுளே, இவர் எதுக்குமா வானால வாங்கிட்டு கிடக்காரு? பூஜை ஆரம்பிக்கிட்டான்னு கேட்காரு, இன்னும் ஆரம்பிச்ச பாடில்லையே. சாமி சீக்கிரம் பூஜை ஆரம்பிச்சு முடிச்சு விடுங்க சாமி, வீட்டை பார்த்து போகணும். ஏமா இந்த பொம்பளை யாருமா அடிக்கடி கத்திக்கிட்டே கிடக்கு? இது உடம்புலதான் சந்திரமுகி பூந்திருக்கோ, இதைத்தான் சரிப்படுத்தணுமோ? என்னது நான் பேயா? என் உடம்புல சந்திரமுகி பூந்திருக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, அது செல்வி, நான் கிடையாது. அப்படியாமா? நீ பேசுனதை பார்த்தா உன் மேலதான் பேய் பூந்துட்டு போல நினைச்சேன். சரி, நல்ல அழகா புஷ்பு மாதிரி இருக்கியே, உன் பேர் என்னது? என்ன சாமி, கவர்மெண்ட் வேலைக்கு ஆளா எடுக்கீங்க? வரிசைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீரு. என் பேரு லட்சுமி. சீக்கிரம் பேய வரட்டுங்க. ஏமா சும்மா வந்திருக்கிற ஆளுக்கு பேரை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எனக்கு நேரம் போகும்ல. எப்பவும் காட்டுக்குள்ளே கிடக்கும் பாத்தியா, அதனால சும்மா பேரெல்லாம் கேட்டு வச்சுக்கிடலான்னு கேட்டேன். சாமி, நாங்க இங்க வந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் ஆயிட்டு சாமி. எதுவும் சாப்பிட வச்சிருக்கீங்களா? வயிறு ரொம்ப பசிக்கி. என்னம்மா ரொம்ப பசிக்கோ? எனக்கும் ரொம்ப பசிக்குமா. பேசாம ஒண்ணு செய்வோமா, பூஜையை பிறகு பண்ணிக்கிடுவோம். நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஸ்விக்கில ஆர்டர் போட்டு பிரியாணி வாங்கி திம்போமா? உங்க தலைவர் எல்லாருக்கும் துட்டு கொடுத்துருவாரு. என்னது, நடுராத்திரி 2 மணிக்கு சோறு திங்கணுமா? அதுக்கு நான் வேற தொட்டு கொடுக்கணுமா? ஏற்கனவே 2 லட்சம் கொடுத்துருக்கு. போதும் போதும், எல்லாரும் பேசாம உட்காருங்க. என்ன தலைவர் டாடி, ஒரு சோறு வாங்கி கொடுக்க இப்படி கணக்கு பாக்கீங்க? நம்மளாம் இப்படியா பழகிருக்கோம்? ஏமா மாலா, சும்மா கிடக்க போறியா இல்லையா? சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேயை ஓட்டிக்கிட்டு இருந்தா அங்க பேய் உன் புருஷனை தூக்கிட்டு போயிரும். பரவாயில்லையா? போனா போட்டுமே, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஏமா என்னம்மா, போனா போட்டுமா? உனக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நடுராத்திரியில கிளம்பி வந்தேன் பாத்தியா, என்னைய சொல்லணுமா? சும்மா தான் சொன்னேன் தலைவர் டாடி, உடனே கோச்சுக்கிடாதீங்க. அங்கிட்டு திரும்பி உட்காருங்க, பூஜையை ஆரம்பிப்போம். அதான பார்த்தேன். டாடி டாடி ஓ மை டாடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சாமி, இவளுக்கு இப்படித்தான் பேசிக்கிட்டே கிடப்பாளுங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி தம்பி, பூஜை ஆரம்பிச்சிருட்டா? ஏ அப்பா, இவர் என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வராரு? இவர் இப்ப பூஜை ஆரம்பிக்க போறாரா, இல்லன்னா நான் போய் உட்கார்ந்து பூஜை பண்ணட்டா? ஏமா லட்சுமி, உனக்கு பூஜை பண்ண தெரியுமாமா? வாரியா? அப்படின்னா நீ எங்க குரூப்ல சேர்ந்துக்கோ. சாமி, வாட்ஸ்அப் குரூப்பா வச்சிருக்கீங்க, என்னையும் குரூப்ல சேர்த்துக்கோங்க சாமி. எங்கேயும் நீங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னதானெல்லாம் போட்டாங்கன்னா குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் சாப்பிட வந்துருதேன். ஏமா வாட்ஸ்அப் குரூப் இல்லம்மா, பேய் விரட்டுற குரூப். ஏ கடவுளே, இவளுக்கு கூட வந்ததுக்கு பதிலா பேசாம வீட்லயே படுத்திருந்தா கூட தூங்கி முழிச்சு எந்திரிச்சு நேரத்துக்கு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டிருப்பேன். ஏமா லட்சுமி, கோவப்படாதம்மா. உன் மூஞ்சி பார்த்தாதான் பேய் பிடிச்ச மாதிரியே இருக்கு. நான் இந்த பூஜை ஆரம்பிச்சிருந்தேன், கோவப்படாத. சிசியா, ஆரம்பிச்சு விடு. காளி நீலி சூளி வந்துரு சந்திரமுகி. சண்டி சாமுண்டி சந்திரமுகி, வா வா, இங்க வந்து சீக்கிரம் உட்காரு சந்திரமுகி, வா வாடி வா. ஓம் க்ளீம் க்ரீம் ரீம் ஐம் ஐம் ஜம் ஜம், வா வா சந்திரமுகி, வா வா. மருமோளே, போனை வச்சு என்ன செய்த? அவங்கள போட்டோவா எடுக்க? எத்தே, போட்டோலாம் எடுக்கலத்தே, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவர் வீடியோல மந்திரம்லாம் சொல்லி பேய விரட்டுதாரு பாத்தீங்களா? இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை வேற எதுவும் பேய் வந்தா நம்மளே மந்திரம் சொல்லி விரட்டி விட்டுறலாம்ல. நம்மளுக்கு 2 லட்சம் மிச்சம் தானத்தே. மருமோளே, ஐடியா சூப்பரா இருக்க. நீ நல்ல புத்திசாலியா இருக்க மருமோளே. எத்தே, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒயாம பல்ல காட்டாதீங்க தே. பிறகு இவர் இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு காலையில சட்னிக்கு தேவைப்படும்னு தேங்காய் எடுத்துட்டு வந்து துருவ கொடுத்துட போறாரு. குணசேகரா, நீ நல்ல பிள்ளையா தூங்குனேன்னு வச்சுக்கோயே, நான் உனக்கு முட்டாய் வாங்கி தருவேன். அப்படியாத்தே, முட்டாய் வாங்கி தாரீங்களா? அப்பனா நீங்க நல்ல ஆளா தான் இருக்கீங்க. ஆமா குணசேகரா, நான் ரொம்ப நல்லவாதான். என் தங்கம்ல, நீ நல்லா தூங்குமா. நீ தூங்குனேன்னு வச்சுக்கோயே, அத்தை உனக்கு நிறைய முட்டாய் வாங்கி தருவேன், பிறகு நிறைய பண்டம் வாங்கி தருவேன், பிறகு பொம்மைலாம் வாங்கி தரேன். சரியா? சரித்தே, அப்பனா நான் தூங்குது என்ன? தூங்குமா, தூங்கு தூங்கு. ஏத்தே, எங்க அம்மா தினம் எனக்கு தொட்டில் போட்டு தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி தூங்க வைங்கத்தே, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். சரி சரி, நீ பாடு, நான் தாலாட்டு பாடுதேன். ஆரீரோ ஆராரீரோ, என் தங்கமே கண்ணுரங்கு, குணசேகரா கண்ணுரங்கு, நான் தான் உன் சந்திரமுகி கண்ணுரங்கு. ஏத்தே, ஓயாம சந்திரமுகின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கத்தே, அது நல்லாவே இல்லை. மூக்கத்தேன்னு சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து கண்ணுரங்கு, உன்னைய வச்சுக்கிட்டு நான் பாடா படுதனே கண்ணுரங்கு, இதெல்லாம் எனக்கு தேவையா கண்ணுரங்கு. ஆரீரோ ஆராரீரோ. நல்ல வேலை தூங்கிட்டான். எம்மா, இவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் நைட்டே. இவன் முழிக்கிறதுக்குள்ள அப்படியே தூக்கிட்டு ஓடிடணும். நம்ம வீட்டுக்கு போயிட்டா போதும். பிறகு இவனை எப்படியும் நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் குணசேகரன் கூட இருந்துக்கிடுவேன். யாராலும்
யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. ஓம் க்ளீம் க்ரீம் ஜம் ஜம் ஜமாய் ஐஸ்கிரீம். தில் தில் மனதில் ஒரு தல் தல் காதல் சல் சல் நெஞ்சில் வா வா சந்திரமுகி. ஏ ஓடிவா கிளவி சந்திரமுகி, ஓடிவா ஓடிவா ஓடிவா. யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரில இருக்கு. ஓம் க்ரீம் க்ளீம் சண்டி சாமுண்டி சந்திரமுகி. பிரியாணி தாரேன் சந்திரமுகி, ஓடிவா. கறி குழம்பு வச்சு சோறு தாரேன், வா. குடல் குழம்பு தாரேன், வா வா. ஐயையோ, நம்மள கூப்பிடுதாங்களே, இப்ப நான் போயே ஆகணுமே. இது அந்த மந்திரவாதி குரல் மாதிரில இருக்கு. காளி நீலி சூளி சண்டி சாமுண்டி, வா வா ஓடிவா. இந்த வீட்டு பொம்பளைகள்லாம் வெளியே போனாளுகளே, இவளுக்கு பேய் விரட்டவா போயிருக்காளுக. நம்மள விரட்டி விடுறதுக்கு தான் ஏதோ திட்டம் போட்டிருக்காளுக. அதான் மந்திரவாதி மந்திரத்தை சொல்றான். என்னை கூப்பிடுதானே. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு, டைலாமோ டைலாமோ, சீக்கிரம் வா சந்திரமுகி, சீக்கிரம் வா. ஐயோ, என்னை கூப்பிடுதானுங்களே, இப்ப நான் போய் தானே ஆகணும். குணசேகரன் இப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னா பிறகு எனக்கு கிடைக்கவே மாட்டானே. திரும்ப என்னால மறுபடியும் வரவே முடியாதே. நான் குணசேகரனை இங்க விட்டுட்டு போக முடியாது. அவனை கூட்டிட்டு தான் போகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். பேசாம ஒண்ணு செய்யுவோம், குணசேகரனை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிருவோம். ஓம் க்ளீம் க்ளீம் ஜூம் 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 ஜின்சாம் கூம் ஜூம் ஜூம். நான் எதுக்கு பயந்து ஓடணும்? இவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையும் என் குணசேகரனையும் பிரிக்க பாப்பானுங்க. இன்னைக்கு நானா அவனுங்களான்னு பாத்துருதேன். குணசேகரா, வாங்க நம்ம போவோம். இந்த வாரண்டா மந்திரவாதிகளா வந்து கவனிச்சுக்கிடுத உங்களெல்லாம். பாலைஸ் குச்சி ஐஸ் கப்பா ஐஸ், சீக்கிரம் வா சந்திரமுகி. மூக்கத்தே. என்ன முழிச்சிட்ட? தூங்கலையா? தூங்கு தூங்கு. ஏத்தே, என்ன தூக்கி வச்சிருக்கீங்க? நம்ம டாட்டா போக போறோமா? ஆமா, டாடா தான் போறோம், பேசாம இரு. ஏத்தே, எனக்கு பசிக்குத்தே. ஏ அப்பா, இப்ப தானே பாலை குடிச்சிட்டு தூங்குனேன். அதுக்குள்ள எதுக்கு சோறு சோறுன்னு பேயா பறக்க? இரு வாரேன். ஐ பாலு. ஏத்தே, மந்திரம் போட்டு பால் வர வச்சிங்களோ? பாலை குடிச்சிட்டு பேசாம வரணும். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போறோம், சரியா? அங்க போன பிறகு யாரு கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. அத்தைகிட்டே தான் இருக்கணும். நான் உன்னை தூக்கி வச்சிருப்பேன், கீழே இறங்கி எங்கேயும் ஓடக்கூடாது, சரியா? அத்தை சொன்ன பேச்ச ஒழுங்கு கேட்கணும். ஆ சரித்தே. நீங்க வரும்போது எனக்கு முட்டாயி பண்டம் பொம்மெல்லாம் வாங்கி தாங்கன்னு மறந்துடாதீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. வா, வாங்கி தரேன். என்ன இவர் ஒரே மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனா இந்த சந்திரமுகி இன்னும் வந்த மாதிரி இல்லையே. ஏமா என்னம்மா என்னை பார்த்து போலி சாமியாருன்னு சொல்லிட்டேன். நான் நல்ல சாமியாருமா. வருவா வருவா. சந்திரமுகி வராம எங்க போயிட போறா? இப்ப வருவா பாரு. வாமா சந்திரமுகி, நல்லா இருக்கியா? நான் என்ன உன் வீட்டுக்கு விருந்துக்கா வந்திருக்கேன்? என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். கோவப்படாதம்மா, உட்காரு. காபி குடிச்சுக்கிட்டே பேசுவோம். யோ கிழவா, உட்கார்ந்து பேசி விருந்து திங்க நான் ஒண்ணு வரல. உங்களெல்லாம் கொன்னு போட்டுட்டு என் குணசேகரனை தூக்கிட்டு போக வந்திருக்கேன். எத்தே, பாத்தீங்களா உங்க பிள்ளைக்கு கொழுப்ப? சந்திரமுகி கூட இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தா அவர் இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஏல அலெக்ஸ், எதுக்கு அவ இடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்க? கீழே இறங்கு. அட கொடுமையே, இந்த அலெக்ஸ் தம்பி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இப்படி சந்திரமுகி இடுப்புல எல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மாலாக்கு துரோகம் பண்ணுதாரே. யோ மனுஷா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டு இருப்ப? இங்க கெட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, கண்ணுக்கு தெரியலையா? ஏத்தே, முட்டாய் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் வாங்கியே தரல. வாங்க போய் முட்டாய் வாங்குவோம். ஏங்க என்ன முட்டாய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவட்ட போய் கீழே இறங்கி வாங்க. எப்பா அலெக்ஸ், என்னப்பா ஒரு ஊர் தலைவர் நான் இங்க முன்னால உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் முன்னால கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இன்னொரு பொம்பளை இடுப்புல ஏறி உட்கார்ந்துருக்க? உன் பொண்டாட்டி இங்க இருக்கா என்ன? உனக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கவா? தாத்தா, இந்த அத்தை முட்டாயே வாங்கி தர மாட்டேக்காங்க. நீங்களாவது முட்டாய் வாங்கி தரீங்களா தாத்தா? என்னது, நான் தாத்தாவா? யோ தலை பகட்டு மண்டையரே, போன போதுன்னு உன்னையும் சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த சந்திரமுகி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எங்க தலைவர் டாடியை பார்த்துட்டு நீ வந்து தாத்தான்னு சொல்லுத? அவரை பார்த்தா உனக்கு என்ன தாத்தா மாதிரியா இருக்கு? பல்லெல்லாம் அவருக்கு நல்லா தானே இருக்கு. என்ன அவங்க பொண்டாட்டி காப்பி போட்டு போட்டு கொடுத்து கொள்ளுது, அதுக்குன்னு சீக்கிரம் செத்துருவாரு. அதனால அவரை நீ தாத்தான்னு கூப்பிடுவியோ? ஏம்மா மாலா, நீ வேற சும்மா இருமா. வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. தலைவர் டாடி, இந்த தலைப்பகட்டு மண்டையனையும் இந்த சந்திரமுகியையும் சும்மா விடக்கூடாது. நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் போய் அவளை பாத்துக்கிடுதேன். யோ புருஷா, ஒழுங்கா கீழே இறங்க போறியா இல்லையா? ஏத்த, இந்த பிள்ளை என்னைய திட்டுது பாருங்க, அவளை அடிங்கத்தே. என்னது, அந்த பிள்ளை என்னைய திட்டுது? இங்கீரு, யாரை பார்த்து சொல்லுதீரு? என்னையவா சொல்லுதீரு? ஏப்ல, உனக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிட்டா? சின்ன பிள்ளைங்கெல்லாம் சேலை கட்டக்கூடாது, கவுனு போடணும். கவுனு போட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பால் விளையாடுவோம். இந்த அத்தை விளையாடவே வரமாட்டேக்காக. நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோமா?
அடியே சந்திரமுகி, எங்க வீட்டுக்காருக்கு என்ன நடந்துச்சு? பால் டப்பால பால் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, உன்னைய பார்த்து அத்தைங்காரு, என்னைய பார்த்து வாப்ல போப்லங்காரு. என்ன நடந்துச்சு அவருக்கு? அடியே பைத்தியக்காரி, என்னை சொல்ல விட்டாதானே நான் சொல்லுவேன். நீயா பேசிக்கிட்டு இருந்தீன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லி தொலைட்டி, சீக்கிரம் சொல்லு. குணசேகரன் தலையில பேட்டு விழுந்துட்டு அதனால அவன் பைத்தியமாயிட்டான். 2 வயசு பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னது? என் புருஷன் தலையில பேட் விழுந்துட்டா? எப்படி விழுந்துச்சு? யார் தூக்கி போட்டா? நான் தான் போட்டேன் டி. அந்த பாப்புன்னு ஒருத்தன் வந்தானா, அவனை அடிக்கன்னு கட்டையை தூக்கி வீசினேன். அது இவன் தலையில பட்டுட்டு அந்த படுபாவி பையன் ஓடி போயிட்டான். கடைசியில ஏன் குணசேகரன் இப்படி ஆயிட்டான். எத்தே பாத்தீங்களா? தே பாத்தீங்களா? முதலே நான் சொன்னேன் மந்திரவாதிட்டு எல்லாம் போக வேண்டான்னு. இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்ம மந்திரவாதிட்டு வந்ததுனால என் புருஷனை கட்டையை கொண்டு அடிச்சு கொள்ளலான்னு பாத்துருக்கா. அது கொல்ல முடியாம அவர் பைத்தியமானோன்னு வேற வழி இல்லாம இங்க தூக்கிட்டு வந்திருக்காத்தே. இப்ப இங்க வச்சு அடிச்சு கொன்றுவாத்தே. தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கார காப்பாத்துங்க. அடியே மெண்டல் ஒத்த ரோசா, அடியே என் குணசேகரன் நானே அடிச்சு கொள்ளுவேனாட்டி. அவருக்கு வலிக்கும்ல, அவருக்கு விஷத்தை கொடுத்து கொள்ளலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த பாபு இருக்கான்ல, அவன் குறுக்க வந்துட்டான். கட்டை வந்து அவன் மேல உள்ள வேண்டிய கட்டை இவர் மேல விழுந்துட்டு தெரியாம தான் பட்டுட்டு. மூக்கத்தே, இங்க எங்கேயாவது கட்டெரும்பு இருந்தா பிடிச்சி தாங்களே. ஒரு 4 எறும்பு பிடிச்சி தாங்கத்தே. இந்த பிள்ளை வாயை திறந்து பேன் வச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த வாய்க்குள்ள கட்டெரும்பு போட்டுருவோம். நல்லா இருக்கும் தே. குணசேகரா, நீ சும்மா கடை. நம்ம வீட்டுக்கு போன பிறகு உனக்கு என்னதுனாலும் தாரேன். இப்ப பேசாம அமைதியா இரு. எத்தே, என் பேரு அலெக்ஸு தே. அலெக்ஸ்ன்னு சொல்லுங்க. சாமியாரே, என்ன பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க? பேயை விரட்டி விடுங்க. ஓம் கிரீம் கிளீம் சம் 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 சம். யோ சாமியாரே, பேசாம இரு. போன தடவை என்னை விரட்டி விட்டதுக்கே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இந்த தடவை உன்னை சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். பேசாம இரு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். சாரிமா, என்னை மன்னிச்சிரு. போன தடவை உன்னை விரட்டினது தப்புதான். சரியா? என் மேல எதுவும் கோவப்படாது. ஏங்க அலெக்ஸ், இந்த பக்கம் திரும்புங்க. போப்ல, நீ தான் என் கூட விளையாட வரமாட்டேக்கியே. நான் வரமாட்டேன். நான் மூக்கத்தை கூட தான் இருப்பேன். மூக்கத்தே, இந்த பிள்ளையனே அடிக்கி காப்பாத்துங்க. என்கிட்ட இருந்து உன்னை எவன் வந்து காப்பாத்துதான்னு பாக்கேன். எத்தே, என் பால் டப்பா கீழே விழுந்துட்டு எடுத்து தாங்க. பால் டப்பாவா வேணும் உனக்கு? பால் டப்பா இரு, செம்புலயே பால் ஊத்துதேன். ஏம்மா, ஏன் மண்டை போச்சே? மண்டையிலே வந்து விழுந்துட்டானே படுபாவி பையே. எல்லாம் அங்கிட்டு போல அலெக்ஸ். அப்படியே பறந்து போய் எங்கேயாவது விழுந்துரு. அடியே ஒத்த ரோசா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் குணசேகர மேலேயே கைய வைப்ப? கையை மட்டும் இல்லடி, காலையும் வைப்பேன். அவன் என் புருஷன், அவனை என்னனாலும் செய்வேன். உனக்கு என்ன? அவன் இப்ப வேணா உனக்கு புருஷனா இருக்கலாம். ஆனா 300 வருஷத்துக்கு முன்னால அவன் தான் என் குணசேகரன். அவனெல்லாம் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. போன போகுதே கிளவியாச்சேன்னு உன்னைய சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே விட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத. கிளவி மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். ஏமா பேயில வந்து நிக்கி. என்னடி பேச்சையே காணோம்? இந்த மூஞ்ச பார்த்து பயந்துட்டியா? நல்லா பயப்படு. ஆளையும் மூஞ்சையும் முகரையும் பாரு. ஊசி போன பழைய கிளவி வந்துட்டா. இந்த மூஞ்ச பார்த்தோன்னு பயந்துருவோமா நாங்க? காமெடி பேய். நான் ஒண்ணு காமெடி பேய் இல்லட்டி, நான் சந்திரமுகி. நான் பயங்கரமான பேய். உன்னைய கொல்லாம விட மாட்டேன். ஏம்மா, என்னம்மா பொம்பளை நீ? என் மூஞ்சி இப்படி அடிச்சு உடைச்சு சப்பி போட்டுட்ட. சாமி, பாத்தீங்களா? சந்திரமுகி மூஞ்சி எப்படி மாறுது பாருங்க. என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, அவளதான் நீ. ஒழுங்க ஓடி போயிரு. இன்னும் இந்த ஏரிய பக்கம் வந்த தொலைச்சு கட்டிடுவேன். அடியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சந்திரமுகியவே அடிப்ப? மருமோளே, இங்கிட்டு வந்துரு மருமோளே. எனக்கு பயமா இருக்கு. இந்த பேய சாமியாரே விரட்டி விடட்டும். நீ போய் வம்பளத்துக்கிட்டு இருக்காத. இங்க வந்து உட்காரு. அத்தை பாட்டி, நீங்க சும்மா இருங்க. பிள்ளை என்ன அழகா பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க போய் தடுக்கீங்க. அவளே விரட்டுவா. நீங்க சும்மா இருங்க. சாமியாருக்கு 2 லட்சம் கொடுத்தது வேஸ்ட் தான். தெண்ட செலவு. இதுக்கு மாலாட்ட சொல்லியிருந்தா அவளே பேய விரட்டி இருப்பா. அடியே சந்திரமுகி, ஒழுங்க மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவுமே பேயிரு. என்னை கொலகாரியா மாத்தாத. நானும் மரியாதையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்க மரியாதையா கேளு. என் குணசேகரன்னு என்கிட்ட கொடுத்துரு. நான் இங்க இருந்து போயிருந்தேன். உங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க, என் குணசேகரன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரையும் கொன்றுவேன். இங்க பாரு சந்திரமுகி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் ஒண்ணு குணசேகரன் கிடையாது. அவன் அலெக்ஸ், என் புருஷன். முன்னாடி வேணா அவன் உன்னை காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு தாலி கட்டின என் புருஷன். சரியா? அவனெல்லாம் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. சொன்ன பேச்ச கேளு. அவன் ஒண்ணு ஏமாத்திட்டான். ஒரு ஏமாத்துக்காரனை போய் நம்பிக்கிட்டு வந்திருக்க. அது வந்து அவன் நல்லா டான்ஸ் ஆடுவானா, அதனாலதான் மயங்கிட்டேன். போன ஜென்மத்துல வேணா ஆடி இருப்பான். இப்ப அந்த முகரக்கட்டைக்கு டான்ஸும் ஆட தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவன் வேஸ்ட். அவனெல்லாம் நம்பாத. என்ன என் குணசேகரனை பத்தி தப்பு தப்பா சொல்லுதே? ஆமா, உண்மையை தானே சொல்லுதே.
டான்ஸ் ஆட தெரியாது. உனக்கு டான்ஸ் ஆடினாதான் பிடிக்கும். இப்ப பைத்தியம் வேற பிடிச்சிட்டு 2 வயசு குழந்தையா கிடக்கான். அவனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நீ என்ன செய்வ? ஆமா, நீ சொல்றதான் நானும் யோசிச்சேன். பாத்தியா, நீயும் நினைச்சிருக்கல்ல, என்னைய மாதிரியே தான் நீயும் நினைச்சிருக்க. ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் புரியும். இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மனுஷனை விட்டுரு. அவர் ஒரு காசுக்கும் ஆக மாட்டாரு. நம்ம தலைவர் இருக்காரு பாத்தியா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம எங்கடா போவோன்னு தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை கூட்டிட்டு போ. அவரை கூட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், நிறைய சொத்து எல்லாம் வச்சிருக்காரு. உன்னைய நல்லா பாத்துக்கிடுவாரு. ஏம்மா மாலா, என்னைய மாட்டி விடுத? இப்ப நீ என்ன சொல்ல வாரப்பூ? அப்படி கேளு. உனக்கு தேவை குணசேகரன் தானே? இந்த மனுஷனை குணசேகரன் நினைச்சுக்கோ. இனிமே இவன் தான் குணசேகரன். இவரை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்கோ. நல்ல அரண்மனைக்கு 2 பேரும் போங்க. நல்ல ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருங்க. நீ சொல்றதுதான் எனக்கு சரின்னு படுதுப்பு. அந்த பைத்தியம் பிடிச்ச சின்ன பையனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? பேசாம இவனையே கூட்டிட்டு போறேன். இவன் நல்லா டான்ஸ் ஆடுவானா? டான்ஸ் ஆடுவாரானா கேட்க, என்ன ஆட்டம் ஆடுவாரு தெரியுமா? லுங்கி டான்ஸ்னு சூப்பரா ஆடுவாரு. கூட்டிட்டு போய் விடு. நல்ல 2 பேரும் சேர்ந்து ஆடிக்கிட்டே கிடக்கலாம். புது குணசேகரா வந்திருப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏம்மா என்னம்மா மாலா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? இப்படி மாட்டி விடுத என்னைய? தலைவர் டாடி, சந்திரமுகி நல்ல பிள்ளை. அவ உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. நல்ல வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லியை வச்சு தருவா, ரசம் வச்சு தருவா, உங்களை படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவா, உங்களை மடியில போட்டு நல்லா தூங்க வைப்பா. ராணியக்கா மாதிரி காப்பி போட்டு கொடுத்து கொல்ல மாட்டா. நீங்க இவ கூட போனீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ராணியக்கா இருந்து தப்பிச்சோன்னு நினைச்சுக்கோங்க. ஏம்மா என்னம்மா நீ ராணி போடுற காப்பிட்டு இருந்து தப்பிச்சு ஒரு பேய் வாய்க்குள்ள கொண்டு தலையை விட சொல்லுதே? தலைவர் டாடி, என் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. தலைவர் டாடி, தயவு செஞ்சு போங்க. என் புருஷனை காப்பாத்துங்க. நீங்க ஊருக்குள்ள சும்மா தானே அலையுதீங்க. அந்த பேய் வீட்டுல போய் ஜாலியா இருங்களேன். உங்களுக்கு என்ன கேடு? ஏமா எல்லாரும் இப்படி இருக்கீங்க? உன் புருஷனை காப்பாத்தணும்னு சொன்ன உடனே 2 லட்சத்தை தூக்கிட்டு நான் தானே ஓடி வந்தேன். இப்படி மந்திரவாதியை கூட்டு வந்து விட்டதே நானு. கடைசியில் என்னையே கொல்ல பாக்கீங்களே. அதெல்லாம் பார்த்தா முடியுமா தலைவரே? எங்க வீட்டுக்காரர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எனக்கு அவர் தான் வேணும். நீங்க எப்படியோ போங்க. குணசேகரா, இப்ப வர போறியா இல்லையா? வரலன்னு வச்சுக்கோயே, நான் இடுப்புல தூக்கி வச்சு கூட்டிட்டு போயிருவேன். அடியே சந்திரமுகி, நீ இங்கேயே இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு வா. அட கடவுளே, இது அந்த தேசிங்க ராஜா பேயாச்சே. இந்த பேய் தான் எங்க மாமனார பிடிச்சது. அந்த 400 வருஷம் பழமையான பேய். அந்த பங்களாக்கு சொந்தக்கார பேய் இதானே? யோ தேசிங்க ராஜா, உன்னைய தான் விரட்டி விட்டாச்சுல்ல, எதுக்கு வந்தே? அடியே சந்திரமுகி, புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். ஒழுங்கா வீட்டுக்கு வந்து எனக்கு தோசையை சுட்டு கொடு. இப்ப வர போறியா இல்லன்னா உன்னைய அடிச்சு இழுத்துட்டு போட்டா? ஏங்க என்னைய விட்டுருங்க. நான் என் குணசேகரன் கூட இங்கேயே இருக்க போறேன். தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். கெட்டுன புருஷன் இங்க உயிர் இல்லாம ஆவியா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு குணசேகரன் கேட்கோ? ஒழுங்கா வீட்டுக்கு வாடி. என்னைய விடு, நான் வரமாட்டேன். குணசேகரா, என்னைய காப்பாத்து. வீட்டுக்கு வா, உன்னைய சங்கிலியில கெட்டி போட்டு தோலை உரிக்கேன். குணசேகரா, பயப்படாம இரு. நான் வருவேன், கட்டாயம் வருவேன். உன்னைய கூட்டிட்டு போவேன். கடவுளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த ஊர்க்காரிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சது ஒரு தப்பாம்மா. இந்த பேய் என்னைய சும்மா விடாது போல. சரி, நல்லபடியா பேய விரட்டி விட்டாச்சு. சரி, எல்லாரும் அப்ப வீட்டுக்கு கிளம்புங்க. போயிட்டு வாங்க. விடிய போகுது பாத்தீங்களா? வீட்டுக்கு போங்க. என்ன சொன்னீரு? பேய நல்லபடியா விரட்டியாச்சா? பேய் இங்க நின்னுக்கிட்டு இருக்கு. ஒரு மந்திரம் சொல்லல, பேய போன்னு சொல்லல, விரட்டல, ஒன்னும் செய்யல. பின்னால இவர் பாரு பராக்க பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பேய் தன்னால போயிருக்கு. என்னப்பா தம்பி கோவப்படுத? எப்படியும் பேய் போயிட்டுல? ஆமா, பேய் போயிட்டு. ஒழுங்க மரியாதையா நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாயை திருப்பி தாங்க. இப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. பேய் இங்க கஷ்டப்பட்டு வர வச்சிருக்கோம்ல, துட்டுல திருப்பி கொடுக்க முடியாது. கொடுக்க போறீரா? உங்களை கொலை பண்ணிட்டு கொலை கேஸ்ல உள்ள போட்டா? சாமி, அந்த துட்டை கொடுத்துருங்க சாமி. எங்க தலைவருக்கு இப்ப அந்த துட்டு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. எதுக்கு தெரியுமா? இப்பதான் திடீர்னு அவருக்கு குணசேகரன்னு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த பேர் வைப்பு விழாக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும்ல. அதனால பிரியாணி வாங்கி தர போறாரு. நீங்க துட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு பிரியாணி வாங்கி தருவாரு.